சற்று முன் கிடைக்கப்பெற்ற மிக மிக முக்கியமான செய்தி ஒன்று வெளியாகியிருக்கு. ஸ்டாலினுக்கு ஏற்பட்ட விபத்து. கண்ணீருடன் துர்கா ஸ்டாலின். மதுரை அருகே சென்றபோது கார் டயர் வெடித்தது. திண்டுக்கல்லில் நிகழ்ச்சியை முடித்துக்கொண்டு திரும்பிய போது காரின் டயர் வெடித்தது. கார் டயர் வெடித்ததில் யாருக்கும் எந்த பாதிப்பும் ஏற்படவில்லை. உடனடியாக முதல்வர் ஸ்டாலின் வேறு காரில் ஏறி புறப்பட்டு சென்றார். 2026 சட்டமன்ற தேர்தலுக்கு இன்னும் 2 மாத காலங்களே உள்ள நேரத்தில் தொடர்ந்து திமுக எப்படியாவது வெற்றி பெற்று விட வேண்டும் என தொடர்ந்து தனது பிரச்சாரங்களை முதல்வர் ஸ்டாலினும் உதயநிதியும் செய்து கொண்டுதான் வருகிறார்கள். ஆனால் தற்போது ஏற்பட்டிருக்கிற விபத்தை பார்க்கும்போது திமுக தலைவர் ஸ்டாலின் அவர்களுக்கு ஆபத்து உள்ளதாக ஜோசியர்கள் கணித்துள்ளார்கள். மேலும் விஜய் அவர்களுக்கு தான் இந்த ஆண்டு வெற்றி விஜயம் என சொல்லப்படுகிறது. ஸ்டாலின் அவர்களுக்கு இந்த ஆண்டு மோசமான ஆண்டாக இருக்குமாம். மேலும் ஸ்டாலின் சொன்ன வார்த்தையை காப்பாற்றியிருந்தால் அது மட்டுமில்லாமல் ஸ்டாலின் கொடுத்த வாக்குறுதிகளையும் மக்களுக்கு நல்ல அமைதியான சூழ்நிலையும் தமிழ்நாட்டையும் நல்லபடியாக அவர்கள் சொன்னதை செய்திருந்தாலே இந்த பிரச்சனை ஏற்பட்டிருக்காது. தொடர்ந்து கோவில்களில் பூஜைகளை செய்து கொண்டு வரும் துர்கா ஸ்டாலின் அவர்கள் தமிழ்நாட்டில் மக்களுக்காக ஏதாவது செய்திருந்தாலே இவ்வாறு பூஜைகளை செய்ய வேண்டிய அவசியமே இருந்திருக்காது. தற்போது கண்ணீருடன் இருக்கும் துர்கா ஸ்டாலின் தொடர்ந்து தன்னுடைய கணவருக்கு எதுவும் நேரக்கூடாது, மேலும் இந்த திமுக அரசு மீண்டும் ஆட்சி அமைக்க வேண்டும், 2வது முறை ஸ்டாலின் அவர்களே மீண்டும் ஆட்சி அமைக்க வேண்டும் என சிறப்பு பூஜைகளையும் செய்து வருகிறார். அதாவது தமிழக முதல்வர் மு.க. ஸ்டாலின் திண்டுக்கல்லில் நடைபெற்ற அரசு நிகழ்ச்சியில் இன்று கலந்து கொண்டார். இந்த நிகழ்ச்சியில் பங்கேற்ற பின் மதுரைக்கு தனது காரில் பாதுகாப்பு வாகனங்கள் புடைசூழ முதல்வர் ஸ்டாலின் சென்று கொண்டிருந்தார். மதுரை நோக்கி முதல்வரின் கார் சீறி பாய்ந்து கொண்டிருந்தது. மணிக்கு 100 கிலோமீட்டர் வேகத்தில் முதல்வரின் கார் சென்று கொண்டிருந்த போது திடீரென காரின் டயர் வெடித்தது. உடனடியாக காரை டிரைவர் நிறுத்தியுள்ளார். அதிர்ஷ்டவசமாக பெரும் விபத்து தவிர்க்கப்பட்டுள்ளது. உடனே வேறு காரில் அங்கிருந்து முதல்வர் மு.க. ஸ்டாலின் புறப்பட்டு சென்றுள்ளார். திருமங்கலம் அருகே நடைபெற்ற இந்த சம்பவத்தில் அங்கு பரபரப்பு ஏற்பட்டது. தற்போது முதல்வரின் கார் டயரை மாற்றும் பணிகள் நடைபெற்று வருகிறது. கார் டயர் மாற்றப்பட்டதும் அங்கிருந்து கார் கொண்டு செல்லப்படும் என கூறப்படுகிறது. ஆனால் தமிழகத்தில் ஊழல் அனைத்து இடத்திலும் பெருகிவிட்டது. கடைசியில் ஸ்டாலினின் கார் டயர் வரை வந்துவிட்டது என தற்போது சோசியல் மீடியாவில் பகிரங்கமாக கமெண்ட்டுகளை போட ஆரம்பித்து விட்டார்கள். தொடர்ந்து ஸ்டாலின் அவர்கள் இன்னும் தனது வாகனத்தை பாதுகாப்பாக மாற்ற வேண்டும், யார் இந்த காரை செக் பண்ணது என தொடர்ந்து விசாரணை நடைபெற்று வருகிறதாம். அதனால் மிக மிக எச்சரிக்கையாக இனி ஸ்டாலின் இருப்பார் என தற்போது தகவல்கள் வெளியாகி இருக்கிறது.